அரசு எல்லாம் எங்களுக்கு புதுசு இல்ல. முன்னாடி வேணா இவர் சொன்ன மாதிரி 20 வருஷம் முன்னாடி எங்களை விட ஜாஸ்தி இருந்திருப்பாங்க போலீஸ்காரங்க. நாங்க ஒரு 10 பேர் தான் இருந்திருப்போம். அந்த சீன் எல்லாம் மாறி போச்சு. இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல ஹிந்தி கம்பல்சரி கண்டிப்பாக படிக்க வேண்டும் அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கா? அவங்க அத்தனை பேர் நடத்துற ஸ்கூல்லயும் மும்மொழி இருக்காரு. அது யாருக்காக நடத்துறாங்க? அவங்க டிராவிடியன் ஸ்டாக். அவங்க ஃபார்முலா என்ன? ஏழை எளியவர்களுக்கு அந்த குழந்தைங்க யாராவது படிக்கிறாங்களா அந்த பள்ளிக்கூடத்துல? இவங்க பசங்க எல்லாம் படிக்கணும், இவங்களோட கட்சியை சார்ந்த பசங்க எல்லாரும் 3 மொழியை கத்துக்கலாம். ஆனாக்க ஏழை எளிய மக்களுக்கு 2 இது. ஒரு சொந்த நாட்டிலேயே இவங்களால தமிழ் மொழி கம்பல்சரின்னு கொண்டு வர முடியல. இவங்க வாய் கிழிக்கிறாங்களா? டிராவிடியன் ஸ்டாக் ஆட்சியில இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு முன்னேற போறது இல்ல. கடன் சுமை தான் ஏறிக்கொண்டே இருக்கும். இதுல சினிமாவால் வந்தவர்கள் இவர். சினிமா டைலாக், பராசக்தி டைலாக், சிவாஜி டைலாக் எல்லாம் நம்ம சொன்னோம்னா இன்னைக்கு இவங்க பூமிக்குள்ளதான் போய் பதுங்கிக்கணும். ஹிந்தியில வைக்கிறாங்க, மீதி பேரை பண்ணலன்னு. இங்க கலைஞர் அண்ட் ஈரோடு வெங்காயத்தை தவிர்த்து, அண்ணாவை தவிர்த்து வேற எதுக்கா பேர் வச்சிருக்காங்களா இவங்க? இப்ப பாத்தீங்கன்னா மும்மொழி கல்விக் கொள்கையை நீங்க ஆதரிச்சு கையெழுத்தேக்கம் நடந்திருக்கு. இங்க மும்மொழி கல்விக் கொள்கை தமிழகத்துல கொண்டு வர முடியும். நிச்சயமா கொண்டு வர முடியும். இந்த ஆட்சி போயிடுச்சுனாக்க, ஏன்னா அவங்க ஸ்கூல் எல்லாம் நடத்துறாங்கல்ல. புள்ளி வைத்த இந்தி கூட்டணியோட தலைவர்களும் சரி, அவர்களோட குழந்தைகளும் சரி, அவர்கள் கூட்டணியை சேர்ந்த மற்ற தலைவர்களும் சரி, அவங்க எல்லாம் புது தியரி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களே. இடத்த வாடகை கொடுத்தா என் பேர்ல ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டார். அந்த மாதிரி எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில ஆளு கிடைக்க மாட்டாங்கிறாங்களே. இட வாடகை கொடுத்தா எங்க பேர்லயே ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க, எங்களையே டைரக்டரா போடுவாங்களாம் ஸ்கூல்ல. இதெல்லாம் என்னமோ ஒரு ஃபார்முலா அவங்களுக்கு மாத்திரம் உரித்தானதாக்கும். ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, அவங்க அத்தனை பேர் நடத்துற ஸ்கூல் மும்மொழி இதுதான் இருக்குது. அது யாருக்காக நடத்துறாங்க? அவங்க டிராவிடியன் ஸ்டாக். அவங்க ஃபார்முலா என்ன? ஏழை எளியவர்களுக்கான இது. அந்த குழந்தைங்க யாராவது படிக்கிறாங்களா அந்த பள்ளிக்கூடத்துல? இல்ல. அப்புறம் எப்படி அது அவங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி? இதை எப்படி நீங்க வசதினுவீங்க? எங்கேயாவது ஒரு இடத்துல ஹிந்தி கம்பல்சரி கண்டிப்பாக படிக்க வேண்டும் அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கா? 3வது மொழி எந்த மொழியை வேணா கத்துக்கலாம். தெலுங்கு கத்துக்கலாம், மலையாளத்தை கத்துக்கலாம், கன்னடத்தை கத்துக்கலாம், பஞ்சாபியை கத்துக்கலாம், ஒரியாவை கத்துக்கலாம், போஜ்பூரியை கத்துக்கலாம், மராட்டியை கத்துக்கலாம், குஜராத்தியை கத்துக்கலாம், காஷ்மீரியை கத்துக்கலாம், எந்த இதை வேணா கத்துக்கலாம். ஏன் அந்த மாதிரி 3வது மொழி கத்துக்கிறது ஒரு ஆளுமை தானே? அல்ல இவங்க பசங்கள்லாம் படிக்கணும், இவங்களோட கட்சியை சார்ந்த பசங்க எல்லாரும் 3 மொழி கொள்கை 3 மொழியை கத்துக்கலாம். ஆனாக்க ஏழை எளிய மக்களுக்கு 2 இது. அதுவும் நாங்க ஃப்ரீயா கொடுத்துச்சேன். நான் இன்னொன்னு கேக்குறேன், பிரெஞ்சு மொழி எதற்கு? செம்மொழி இருக்கச்ச பிரெஞ்சு மொழி எதற்கு? இவங்களுக்கு எல்லாமே அந்நியம் தான் பிடிக்குமா? அடுத்து லாட்டினை கத்துக் கொடுப்பாங்க, அதெல்லாம் கத்துக்கலாம். இந்திய நாட்டுல இருக்கிற ஒரு மொழியை கத்துக்க கூடாது. அதானே? எங்கேயா ஒரு இடத்துல கம்பல்சரி அப்படின்னு இருக்கா? இன்னொன்னு கேளுங்க, இவங்கள இந்தியாலேயே தமிழ்நாடு ஒரே நாடுதான். நம்ம இருக்கிற எல்லாரும் நம்மளோட மொழி என்ன மொழி? இந்த தமிழ்நாடோட மொழி என்ன மொழி? தமிழ். தமிழை படிக்காம படிப்பையே முடிக்கலாம். என்ஜினியரிங் படிச்சு முடிக்கலாம், மெடிக்கல் காலேஜ் முடிக்கலாம். இது எந்த ஸ்டேட்லயும் கிடையாது இந்தியால. அப்புறம் நாங்க தமிழ் இவங்க தமிழை மதிக்கிறவங்களா? ஒரு சொந்த நாட்டிலேயே இவங்களால தமிழ் மொழி கம்பல்சரின்னு கொண்டு வர முடியல. இவங்க வாய் கிழிக்கிறாங்களா? இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது பேசுறதை பத்தி? தமிழை காக்கிறோம், தமிழை முதல்ல கம்பல்சரி ஆக்கட்டும். இங்க 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழை படிக்கணும் எல்லா குழந்தைங்களும் வச்சிருக்காங்களா? இல்ல. மீதி மாகாணத்துல எல்லாம் இருக்குல்ல, இத முதல்ல பண்ண சொல்லுங்க. அப்புறம் அவங்க தமிழை நாங்கள் காப்பவர்கள்ன்ற டைலாக் எல்லாம் அப்புறம் அடிக்கட்டும் அவங்க அதுல. சோ மும்மொழி கொள்கை இந்த தமிழ்நாட்டோட முன்னேற்றத்திற்கு, டிராவிடியன் ஸ்டாக் ஆட்சியில இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு முன்னேற போறது இல்ல. கடன் சுமை தான் ஏறிக்கொண்டே இருக்கும். போய் ஃபேக் நரேட்டிவ். இந்த இப்போ டீலிமிட்டேஷன் பத்தி பேசுறாங்க. இவங்களாவே கனவுல தினம் இவங்களுக்கு வரும் போல இருக்கு. முதலமைச்சருக்கு கனவுல அமித்ஷா, அண்ணாமலை தான் மாறி மாறி வருவாங்க போல இருக்கு அவங்களுக்கு. அமித்ஷா அவர் கனவுல சொல்லிட்டு போயிட்டாங்க தமிழ்நாட்டை குறைக்கிறோம்னுட்டு, லோக்சபா சீட்டை. உடனே அதை பிடிச்சுப்பாங்க. அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் டைவர்ட் பண்றதுக்கு வேற எதையாவது எடுத்துப்பாங்க. தினம் அவங்களோடது ஒரு ஃபேக் நரேட்டிவ் தான். இதுல சினிமாவால் வந்தவர்கள் இவர்கள். சினிமா டைலாக், பராசக்தி டைலாக், சிவாஜி டைலாக் எல்லாம் நம்ம சொன்னோம்னா இன்னைக்கு இவங்க பூமிக்குள்ளதான் போய் பதுங்கிக்கணும். இவங்க அந்த மாதிரி ஒரு ஆட்சி இருக்கிற இடத்துல பயம் பாஜகவின் வளர்ச்சியை பற்றி பயம். அதுதான் இவங்கள தினம் ஒரு ஃபேக் நரேட்டிவ். நான் ஒண்ணு சிம்பிள் இல்ல, தமிழை முதல்ல கட்டாய மொழியாக்க சொல்லுங்கள். இவங்க என்ன சொல்லுவாங்க? எங்களை ஒன்றிய அரசுன்னுவாங்க. இவங்களை என்ன சொல்றது? நாங்க பஞ்சாயத்துக்கு மேல ஏதாவது இருக்குதா இந்த அரசுக்கு? அத பண்ண சொல்லுங்க. அடுத்து என்னென்ன ஊழல், எங்கெல்லாம் ஊழல் பண்ண முடியும்?
இவங்க அப்புறம் நேத்தி அவர் கூட்டினாரு, அதுல கேக்குறாரு ஹிந்தியில வைக்கிறாங்க, மீதி பேரை பண்ணலன்னு. இங்க கலைஞர் அண்ட் ஈரோடு வெங்காயத்தை தவிர்த்து, அண்ணாவை தவிர்த்து வேற எதுக்கா பேர் வச்சிருக்காங்களா இவங்க? தமிழ்நாட்டுல எவ்வளவு சுதந்திரத்துக்காக போராடினவங்க இருக்காங்க. ஒரு மதுரை ஏர்போர்ட்டுக்கு தேவரையா பேரை வைக்க முடியல இவங்களால. இவங்க எங்களுக்கு பாடம் எடுக்கிறாங்களா? தமிழ்ல வைங்க, ட்ரெயின் வைங்கன்னுட்டு. நேத்தி பேராசிரியர் சொல்லியிருக்காருல, சிவகங்கை சீமைக்கு போற ட்ரெயினோட பேர் என்ன? என்ன ட்ரெயின்? நாங்க என்ன பேர் வச்சிருக்கோம்? எங்க மத்திய ரயில்வே துறை என்ன பேர் வச்சிருக்கோம் அதுக்கு? சிவகங்கைக்கு போறதுக்கு ஏமாந்தா அதுக்கும் இவங்க கலைஞர் பேரை வச்சிருப்பாங்க இவங்க. அதுக்கு எங்க இல்ல. அடுத்து எங்க வைக்கல? சாராய டாஸ்மாக் இருக்கு இல்லையா, அதுக்கும் தனித்தனியா பேர் வச்சுடுவாங்களா? விருகம்பாக்கம் டாஸ்மாக், கலைஞர் டாஸ்மாக், அதெல்லாம் தான் இன்னும் வைக்கல. அடுத்து டாய்லெட்ல வைக்கல. நீங்க இப்படி சொல்றீங்க, மும்மொழி கல்விக் கொள்கை வந்து இங்க தமிழகத்துல வந்துச்சுன்னா திருப்பி ஒரு மொழிப்போ வரும்னு சொல்லிருக்காரு. பயமுத்துறாரு. ஒரு முதலமைச்சரோட வேலை என்ன? ஒரு முதலமைச்சரோட தலையாய கடமை என்ன? இந்த மாநிலத்தோட மக்களோட சேஃப்டி, பாதுகாப்பு, அதுக்கு உத்தரவாதம் அளிக்கணும் ஒரு முதலமைச்சர். அதை விட்டுட்டு உங்க தலைமையில கத்தி தொங்குதுன்னு பயமுத்துறாரு எல்லாரையும். அப்புறம் எதுக்கு இவர் முதலமைச்சரா இருக்காரு? பொதுமக்களோட பயம், பாதுகாப்பு, அதெல்லாம் தானே முக்கியம் இவருக்கு. அதை விட்டுட்டு பயமுத்துறாரு பொதுமக்களை. சீஃப் மினிஸ்டரா இருந்துட்டு இவர் தன்னுடைய கடமையை செய்ய தவறி இருக்கிறார். அவர் ஓத்தெடுக்கச்ச என்ன சொல்றார்? லா அண்ட் ஆர்டர் பாதுகாப்புன்றாரு. அது பண்ணிருக்காரா? அப்புறம் எதுக்கு பயமூத்தலுக்கு ஒரு கூட்டம்? அப்ப இருக்கிற மீதி மாநிலத்தில் இருக்கும் முதலமைச்சர்கள் எல்லாம் இவரோட சொன்னதை கேட்காம இவரோட புள்ளி வைத்த கூட்டணியிலே இருப்பவர்கள். அந்த முதலமைச்சர்கள்லாம் ஏன் இந்த இஷ்யூ எடுக்கல? வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு கையை பிடிச்சு எல்லாரையும். ஆனா சட்டமே நேரடி பார்வையில இருக்குன்னு சொல்லிருக்காரு. எப்படி இருக்கு? நான் சொல்ல வேண்டாம். சட்டம் அவர் நேரடி பார்வையில தான் இருக்கு. ஹோம் டிபார்ட்மெண்ட் அவர் கையில தான் இருக்கு. தினம் பேப்பரை திறந்தா ஒரு ஃபுல் பேஜே இங்க தமிழ்நாட்டில் நடக்கும் கிரைம் ஸ்டோரி தானே இருக்கு. 2 வயசு குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு 80 வயசு பாட்டி வரைக்கும் ஒரு செக்ஸ் அசால்ட் இருக்கு. அதான் அவர் கையிலேயே வச்சிருக்காரு போல இருக்கும். வெள்ள விடலை போல இருக்கு. போலீஸ் எல்லாம் வந்து பாதுகாப்பு இருக்கு. அவர் வேலைக்கு வெள்ள விடலை போல இருக்கு. தங்க அக்கிலேயே வச்சிருக்காரு. போலீஸார் இங்க வந்து நிறைய பேர் குடிக்கப்பட்டவங்க பாக்குறோம். அரெஸ்ட் பண்ணா என்ன பண்ணலான்றீங்க? அரசு எல்லாம் எங்களுக்கு புதுசு இல்ல. முன்னாடி வேணா இவர் சொன்ன மாதிரி 20 வருஷம் முன்னாடி எங்களை விட ஜாஸ்தி இருந்திருப்பாங்க போலீஸ்காரங்க. நாங்க ஒரு 10 பேர் தான் இருந்திருப்போம். அந்த கதையெல்லாம் மாறி போச்சு இப்போ. அந்த சீன் எல்லாம் மாறி போச்சு இப்போ. அதனால என்ன அரெஸ்ட் பண்ணணும் இதுவா இது? இவங்கதான் எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாங்களே. இப்ப யார அரெஸ்ட் பண்ணமா அவங்கள பண்ண மாட்டேங்கிறாரு. இது வரைக்கும் நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாம் இதெல்லாம் மதத்தை, சனாதனத்தை அழிப்பேன்னுவாங்க. எங்க சாமியெல்லாம் கெட்டதா பேசினவங்க, கண்டபடி பேசினவங்க, அவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? அவர் எதுவுமே தவறு செய்யாதவங்களை தானே அரெஸ்ட் பண்றார். இந்த ஆட்சி அதுதானே. அப்புறம் என்ன பயமுத்தல் வேண்டி கிடக்கு? இது வரைக்கும் நான் லிஸ்ட் போட்டு வாரம் யார் யார் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் என்னை விட.